Hi, hello, welcome to Vlog Life with Pravina Saravanan. Hope everyone is doing good. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம vlogல இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை ரொட்டி, ஒரு ஹெல்த்தியான சாலட் ரொட்டிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொட்டிக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி துருவி வச்சுருக்கேன், கேரட் 2, 3 சின்ன பச்சை மிளகா வந்து கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். அடுத்து இஞ்சிங்க, அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது. அடுத்து நம்ம கேரட் வந்து நம்ம சீவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட்டுங்க போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கரும்பு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன்ஸு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேங்க. நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 டம்ளர் மாவு வந்து இந்த நான் சொன்ன வெஜ்ஜீஸ் கட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 3 ரொட்டி வரும், 6 ரொட்டி வருங்க, தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஓரளவு கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு சால்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பேஸ்ட் ரெடிங்க. ஒரு கையெல்லாம் எடுத்திருக்கேன். கல் சூட் பண்ணினதுக்கப்புறம் இப்படி ஒரு கையளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணியில் நினச்சி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாங்க, ஓரளவுக்கு தின்னா தண்ணியில் தொட்டு இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க சைட்ஸில். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டக்குன்னு பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு வீக்லி த்ரைஸ் வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மார்னிங் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷும் எதுவே வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்லாம் ரொட்டிக்கு. இப்படி சைட் டிஷ் வேணும்னு நினைக்கிறவங்க ரைத்தா வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு தயிருக்குள்ளே மிக்ஸ் பண்ணி ரைத்தா மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததும் மீதி இருக்கிற மாவில் அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அடுத்த ரொட்டி தண்ணியில் தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க மாவு நல்லா. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம், கேரட்டு, இஞ்சி எல்லாம் துருவி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தாங்க. டக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு, செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஆல், see you in the next vlog.